கதை வசனகர்த்தா ரவீந்தர் குறிப்பிட்ட இந்த சம்பவத்திலிருந்து பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட தாராள மனமும் இரக்க குணமும் கொண்ட பண்பாளர் என்பதை நாம் அறிய முடியும். அன்பேவா படத்தின் 2வது கட்ட படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடன் ஜானகி அம்மையாரும் செம்மலின் உதவியாளர் சபாபதியும் ரவீந்தரும் காரில் ஒன்றாக பயணித்தார்கள். கார் குன்னூரை தாண்டிய போது ஒரு வயோதிக முஸ்லிம் பெரியவர் பாதையோரத்தில் நடந்து செல்வதை காண நேரிட்டது. பொன்மனச்செம்மல் உடனே காரை நிறுத்தச் சொல்லி டிரைவர் ராமசாமியிடம் அந்த பெரியவர் எங்கே போகிறார் என்று கேட்டு ஏத்திக்கங்க, ரவீந்திரன் நீங்க என் பக்கத்தில் வந்து உட்காருங்க என்றார். அந்த பெரியவரை கூப்பிட்டதும் சற்று நேரம் உற்று பார்த்த அவர் காரில் அவரையும் ஏற்றிக்கொண்டனர். கார் புறப்பட்டது. அவர் ஏதோ பிரார்த்தனை செய்வது போல் சிந்தனையில் இருந்தார். அப்போது மக்கள் திலகம் அவரை பார்த்து, பெரியவரே எங்க போயிட்டு வர்றீங்க என்று கேட்க, கீழே போய் விறகு எடுத்துட்டு வர்றேன். இந்த வயசுல நீங்க வேலை செய்யணுமா என்ன? உங்களுக்கு பிள்ளைக்குட்டி கிடையாதா என்று எம்ஜிஆர் கேட்க, இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறதே என்றார் பெரியவர். மௌனம் நிலவியது. சற்று தூரம் வந்தவுடன் பெரியவர் வண்டியை நிறுத்தச் சொல்லிவிட்டு இறங்கி போய்விட்டார். மக்கள் திலகம் ரவீந்தரை பார்த்து கேட்கிறார், ரவீந்திரன் இந்த பெரியவர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதற்கு ரவீந்திரன், பாவம் ரொம்ப பெரியவர், என்ன நீங்க கேட்ட கேள்விக்கு அவர்களுக்கும் பிள்ளை இருக்குதுன்னு ஒரு பெரிய விஷயத்தை சுருக்கமா சொல்லிட்டாரு என்று சொல்ல, அதற்கு பொன்மனச்செம்மல், அட அதை கேட்கலையா, அவருக்கு என்ன தெரியல, நீர் என்னமோ அன்னைக்கு நாட்டில் என்னை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்களேன்னு சொன்னீரே என்று பலமாக சிரித்தார். அப்போது இன்னமும் கார் நின்று கொண்டிருந்ததை அறிந்த செம்மல், ஏன்பா ராமசாமி நிற்கிற, போயேன் என்றார். அந்த பெரியவர் என்னை கை காட்டி நிற்க சொல்லியிருக்காங்க, அதோ வர்றாரு பாருங்க என்றார் ராமசாமி. அந்த பெரியவர் கைகளில் பழங்களுடன் வந்தார். ஐயா, நான் சாவறதுக்கு முன்னால உங்களை ஒரு தரம் பார்க்கணும்னு இருந்தேன். உங்க கூட உங்க கார்ல வர்றதை நினைச்சதும் எனக்கு பேச்சு மூச்சு இல்லை. என் அல்லா கிட்ட உங்களை நல்லாக்கி வைக்க வேண்டிக் கொண்டிருந்தேன். என் பிள்ளைங்க உங்க படம் பார்ப்பாங்க, நான் படம் பார்க்க மாட்டேன். உங்க படத்தை சுவரொட்டியில் பார்த்திருக்கிறேன். வெறுங்கையோட பார்த்துட்டோமேங்கிற கவலை வேற, அதை போக்கத்தான் இதுங்களை வாங்கி வந்தேன். நான் தர்றேன், வாங்கிக்கோங்க என்றார் அந்த பெரியவர். புன்சிரிப்புடன் மக்கள் திலகம் அவற்றை பெற்றுக்கொண்டார். கார் கிளம்பியது. ஜானகி அம்மையார் மக்கள் திலகத்தை பார்த்து, பாவம் அவருக்கு ஏதாவது கொடுத்திருக்கலாம், நான் கொடுக்கலாம்னு வந்தப்ப ஏன் தடுத்தீங்க என்று கேட்டார். அதற்கு மக்கள் திலகம், ஜானு தன்மானத்துக்காக தன் பிள்ளைங்க கிட்ட கேட்காம தானே விறகு வித்து சாப்பிட்றவர்கிட்ட நாம பணம் கொடுத்தா வருத்தப்படுவாரு. அவர் ஒரு பெரிய கேரக்டரு. சரி, அவர் கொடுத்த இந்த பழங்களை பத்திரமா வை, நானே சாப்பிட போறேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சிறு குழந்தையை போல சொன்னார் மக்கள் திலகம்.